இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். எள்ளு உருண்டை பண்ண உங்களுக்கு தெரியலன்னா இன்னைக்கு எபிசோட பார்த்து நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதுக்காக நான் இப்ப இன்வைட் பண்ண போறது யோகேஸ்வரி அவர்கள். ஆத்தென்டிக்கான விஷயங்களுக்குன்னா நம்ம ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, அப்படி ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயமா ஒரு ரெசிபியா பாத்தீங்கன்னா எள்ளு உருண்டைய தாராளமா சொல்லலாம். அண்ட் இப்போ நம்ம ஆத்தென்டிக்கா இவ்வளவுதான் யூஸ் பண்ணுவாங்களா, இல்ல வேற ஏதாவது இதுல இன்கிரீடியன்ட் சேர்ப்பாங்களா, நம்ம ஏதாவது ஈஸியா மாத்தி இருக்கோமா அதை, அப்படி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இதுல இதுதான் ரெசிபி, இதுவே நம்ம யூஸ் பண்ணி இதுக்கு வந்து பிளாக் சீசேம் ஒயிட் சீசேம் வந்து ஆப்ஷனல் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் கேட்க நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஆமா கரெக்ட். வெள்ளை எள்ளுலயும் பண்ணுவாங்க இல்லையா? ஓகே, அப்ப எது நல்லது, வெள்ளை எல்லாம் கருப்பு எல்லாம்? ரெண்டுமே வந்து நல்லதுதான். ஓகே, ஸோ பெனிஃபிட்ஸ்னு பாத்தீங்கன்னா ரெண்டும் சேம் தான். இதுல முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எள்ளு உருண்டைக்கு என்ன தேவை இன்கிரீடியன்ஸை பார்த்துட்டு அந்த விஷயங்கள்லாம் பேசலாம். ஸோ எள்ளு உருண்டைக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, கருப்பு எள்ளு, வெல்லம், உடைச்சக்கல்ல, நெய், ஏலக்காய் தூள். ஸோ இவ்வளவுதான் நம்ம தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்றதை விட வந்து எள்ளு உருண்டைல எனக்கு வந்து உடைச்சக்கல்ல போடுவாங்க அப்படிங்கறதே வந்து புதுசா இருக்கே. போடுவாங்களா? போடுவாங்க, பிகாஸ் வந்து அது ஒரு டேஸ்ட்காக வந்து போடுவாங்க. ஓஹோ, ஸோ அது கொஞ்சம் கிரன்ச்சியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓகே ஃபைன். உடைச்சக்கல்லையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க, நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளாக் சீசேம், அதாவது கருப்பு எள்ளை வந்து நம்ம வதக்க போறோம். ஓகே, வறுக்க போறோம். எஸ், ஃபைன். அதுக்கு கடாய் வச்சு சிம்ல வச்சு ஆரம்பிச்சிடலாமா? எஸ். ஸோ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும், இதை தான் அடுத்த குவெஸ்டினா நான் கேட்க வந்தேன். ஏன் அப்படின்னா, இந்த பாட்டுல ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா எள்ளு உருண்டை கசக்க ஆரம்பிச்சிடும், இல்ல அப்படின்னா அதோட டேஸ்ட் மாறிடும். ஸோ எந்த அளவுல கரெக்டா எடுக்கணுமோ அதை நம்ம இப்ப எடுக்கணும், அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, போட்டுடலாமா? எஸ். வந்து நம்ம டீஸ்பூன் கணக்குல பாத்தீங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் போடுவோம். நம்ம வீட்ல எவ்வளவு பேர் இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 டீஸ்பூனே போட்டுறேன். ஓகே, இருக்கிறத யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் 1 டீஸ்பூன்ல என்ன ஆயிட போகுது, போட்டுருவோம். இன்னும் 1/2 டீஸ்பூன், இன்னும் 1 கூட இருக்கும் போலமா. அப்போ 6 டீஸ்பூன் எல்லாமே போட்டுருவோம். ஓகே ஓகே, வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். இதுவுமே பொரியும்ல, அந்த டப்ப டப்பா சவுண்ட் வரும்ல. அது பொரியிற அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்றோமோ அப்பதான் அதோட பச்சை வாசம் போய் டேஸ்ட் கிடைக்கும். இதுல இன்னொரு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாகு முருகல் ஆயிடக்கூடாது. முருகல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எள்ளு உருண்டையை கடிக்கிறது நமக்கு பெரிய சேலஞ்ச் ஆகும். அதனாலதான் நம்ம வந்து இப்ப பாகு காய்ச்ச போறதுல நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ண போறோம். மிக்ஸ் பண்ணியே பண்ணிட்டு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இல்லையா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே பல்லுல இஷ்யூ எல்லாம் வந்துரும். ஏன் அப்படின்னா சொல்லுவாங்க, நிறைய ஸ்வீட் சாப்பிட்டீங்களா அப்படிம்பாங்க. அந்த ஸ்வீட் சாப்பிட்றதுல அது ஒரு டீகே ஆறது வேற விஷயம், பட் இந்த மாதிரி கடிச்சியா போயிருக்கும், அதெல்லாம் பாத்துக்கணும். ஓகே ஓகே. சோ நம்ம எள்ளு உருண்டையை பொறுத்த வரைக்கும் பாகை பத்தி பேசிட்டு இருந்தோம். பாகை எடுத்து பண்றதும் ஒரு வழக்கம் இருக்கா? ஆமா, பாகை எடுத்து பண்றதும் இருக்கு, பட் அது வந்து ரொம்ப பிசு பிசு இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லட்டு மாதிரி பிடிச்சு அந்த மாதிரி சாப்பிட்டா அது நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி டெக்னிக்ல இப்ப பண்ண போறோம். அப்ப கொஞ்சம் ஈஸியர் டெக்னிக்கா மாத்தி இருக்கும். யா, ஃபைன். சிம்ல தான் இருக்கு. இன்னும் எந்த ஒரு ரியாக்ஷனும் வரல, சூடு மட்டும் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் லைட்டா. இனிவே இதை எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு தட்டு வேணும் இல்லையா? அதை எடுத்து வச்சிடுறேன். நல்லா டீப் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதான் சொல்லுவாங்களே சில பேர், எள்ளு உருண்டை சாப்பிடக்கூடாது, ஹீட்டுமாங்க. உண்மையா? அது வந்து பொய் தான் சொல்லுவேன். இது வந்து அயன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருமே சாப்பிடலாம். கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா யூஸ் கண்டிப்பா வீட்டுல ரொம்ப ஈஸியான ரெசிபின்றதுனால கண்டிப்பா எல்லாருமே சாப்பிடலாம். என்ன ஒண்ணு, கொஞ்சம் நெய் ஊத்தி அப்படி இப்படி பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற ஸ்வீட் எல்லாம் நாங்க உடனே சாப்பிடுவோம்.
இது வந்து எள்ளு உருண்டை கொஞ்சம் அந்த ஒரு ப்ரௌனிஷ் ஷேட்ல இருக்குமா, அதனால நமக்கு என்ன அப்படின்னா அது மேல ஒரு ஃபீல் வரல. பட் உண்மையா பாத்தீங்க அப்படின்னா இது யோசிச்சு பாருங்க, பழைய காலத்து ரெசிபி காலங்காலமா இருக்குன்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு நன்மை இருக்கிறதால தான் அந்த இன்கிரீடியன்ஸை போட்டு அந்த ரெசிபியை செய்யறாங்க. எஸ். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, பிளேட்ல வச்சிடலாமா? எஸ். அப்படி இந்த கரண்டி மட்டும் கையில பிடிங்கப்பா. எஸ். அப்படியே பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறேன். அப்படியே தள்ளிடுங்கப்பா. ஃபைன், சூடு போகுது, பத்திரம். இதுக்கெல்லாம் நல்லா கூல் ஆகுற வரைக்கும் நம்ம உடைச்ச கடலை போட்டு திரும்பவும் இதே மாதிரி ரோஸ்ட் பண்ண போறோம். ஓகே, சோ ஆன் பண்ணலாமா? இருக்கிற ஹீட் போதுமா? ஆன் பண்ணிடலாமா? எஸ். வந்து உடைச்ச கடலை வந்து ஒரு அதே அளவு எடுத்துக்கலாமா? அதோட ஃபுல் எடுத்துக்கிட்டோம், சேம் அளவுன்னா அப்படி எடுத்துக்கலாம். ஒரு இது ரொம்ப போட்டாலும் வந்து கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 4 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து லைட்டா ரோஸ்ட் பண்ற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல போட்டுறணும். எள்ளுல வந்து இன்னொரு ரெசிபியும் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் கிச்சன் கிலாடிகள்ல கூட பண்ணியிருக்காங்க, சிம்லி உருண்டை அப்படின்னாங்க. அது வந்து ஆந்திராவோட ஃபேமஸான ஒரு ரெசிபி. பட் அதுல பாத்தீங்கன்னா வெறும் எள்ளு மட்டும் கிடையாது, எல்லா இன்கிரீடியன்ஸும் போடுவாங்க. நீங்க எதை வேணா ஆட் பண்ணிக்கலாம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொடுங்க, இல்லைங்க அது வந்து ஏதோ வேற ஒரு இன்கிரீடியன்ட்டுக்காக எடுக்க இல்ல, பரவாயில்ல அதையும் போட்டுக்கலாம் அப்படின்னு அது எல்லா இன்கிரீடியன்ஸும் இருக்கும். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். நல்லா சூடாயிடுச்சுல, உடனே கலர் சேஞ்ச் ஆகுது. இது வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மா இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். சரி, மேல போட்டுக்கலாம். இல்ல இது வந்து தனியா வச்சுக்கலாம். நம்ம இது கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை தனியா ஆட் பண்ணிக்கலாமா? ஓகே, பாருங்க ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சூட்லயே போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். எஸ். இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன இன்கிரீடியண்டா இதை வந்து நம்ம கரெக்டா அதுக்குள்ள போடுறதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டாச்சு. எப்படி பேபி, பவுடர் ஃபைன் பவுடரா பண்ணணுமா இல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு முருளா இருந்தாலும் ஓகே? அப்படியா? அப்ப அதை நீங்களே பண்றீங்களா? ஓகே. ஏன்னா நான் கொஞ்ச நேரம் ஃபைன் பவுடர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஐயோ அப்படின்றாங்க. அதனால நான் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி மட்டும் கொடுத்துட்றேன். ஓகே. என்ன சும்மா ஒரு 3 அரைச்சா போதும், 3 தடவை அரைச்சா போதும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லைட்டா பல்ஸ் பண்ணி பார்த்து எடுத்துடணும். ட்விஸ்ட் பண்ணவா? இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாம் இருந்ததை விட அதை பொறிச்சு எடுக்கும்போது நல்ல ஒரு மலர்ந்து வந்திருக்குல்ல, ஒரு அழகான ஒரு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ இதை அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து ஒரு பிளேட்ல மாத்திட்டு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் பண்ண போறோம் நம்ம. ஓஹோ, இந்த பிளேட்டே போதுமா? இல்ல அந்த பெரிய பவுல் வேணுமா? பவுலா இருந்தாலும் நல்லா இருக்கும். ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து திரும்பவும் வந்து நம்ம வெல்லம் எடுத்து வச்சிருப்போம், இந்த வெல்லத்தை தனியா திரும்பவும் அரைக்க போறோம். ஒரு இந்த அளவுக்கு அந்த நம்ம எள்ளு உருண்டை எடுத்திருக்கிற அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம.
ஸோ வெல்லத்தை எப்படி அரைக்க போறோம், அது எப்படி வரும் அப்படின்னா அது வர மாதிரி தான் வரும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அது வராது. ஸோ அது கிடைக்குது எப்படின்றத நம்ம அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபைன். ஸோ இது நான் சொன்ன மாதிரி வெல்லத்தோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி சில வெல்லம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கமா அப்படி உதிரா வரும். சில வெல்லம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு திக் டோ மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ எப்படி ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டோ மாதிரி தான், ஒரு அதுவே சேர்ந்துக்குச்சுன்பாங்கல்ல, அதுவே திரண்டு வந்துரும்பாங்களா, அது மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்படி கிடைச்சிருக்கு. ஓகே, இது நம்ம வந்து ஒரு தேவைக்கேற்ப இது எல்லாத்தையுமே கூட போடலாம். இதுக்கப்புறம் நம்ம இந்த உடைச்சக்கடலை ஆட் பண்ண போறோம். ஓகே, அப்படியே பண்ணலாமா? அப்படியே கொடுங்க, நான் பண்ணி வச்சிருங்க. எஸ். ஸோ இந்த உடைச்சக்கடலை எல்லாமே போட்டுக்கலாமா பேபி? இல்ல, இந்த அளவுக்கு இது போதுமா? ஸோ உடைச்சக்கடலை ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நெய் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் பேபி? இதுக்கப்புறம் நம்ம வந்து கையில மிக்ஸ் பண்ண போறோம். இதை எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணலாங்க. மிக்ஸ் பண்ணலாம். நெய் என்ன பண்ண போறோம்? நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியா நெய் ஆட் பண்ணிட்டு உருண்டை பிடிக்க போறோம். ஓஹோ, நான் தான் மிக்ஸ் பண்றதை நான் உருண்டை பிடிக்க போறோம்னு நினைச்சேன். ஓகே, மிக்ஸ் பண்ணலாம். நெய்யை நம்ம எப்படி இருந்தாலுமே வந்து அநேகமா கொஞ்சம் அதை மெல்ட் பண்ணணும். கரெக்டா? அதுக்கு நான் வந்து இந்த கடாயை உங்களுக்கு எம்டி பண்ணி வச்சிடுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்பயே இந்த இதுலயே பதத்திலே பாத்தீங்கன்னா நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் வரும். பட் நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிட்டு போட்டுச்சோம்னா இன்னும் அரோமேட்டிக்கா இருக்கும். ஓகே, இப்போ நெய் வந்து மெல்ட் பண்ணலாம். பேபி அங்க அப்படி எடுத்துக்கோங்க. அண்ட் எனக்கு அங்கேருந்து ஒரு ஸ்பூன் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வைப் பண்ணி தரேன். ஏன்னா எல்லா ஸ்பூனும் நம்ம ஜாருக்குள்ளே வச்சுட்டோம். எவ்வளோ நெய் போட்டோம் பேபி பாருங்க. ஓகே, போதுமா? ஓகே, நெய்ங்கிறதுனால இதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அப்படியே போட்டோம். லைட்டா மெல்ட் ஆனா போதும், நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, சிம்ல தான் இருக்கு. ஆஃப் பண்ணிட்டோம். நான் கொஞ்சம் சூடு பட்டாலே போதும், நெய் ரெடி ஆயிடும். எடுத்துக்கலாமா இல்லை இந்த கரண்டி கொடுக்கட்டுமா பேபி? அதில் எடுத்துக்கலாம். பெட்டரா போடுவா? எஸ். எல்லாமே ஆட் பண்ணட்டுமா பேபி? தேவைப்படுமா? இன்னும் ஒரு 2 டீஸ்பூன். இன்னும் இருக்கு, தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கலாம். எஸ். இன்னும் ஒரு 1 டீஸ்பூன் நெய். இன்னொரு 1 டீஸ்பூன். நல்லா நம்ம எந்த அளவுக்கு நெய் சாப்பிடுவோமோ நம்ம பார்க்கும்போதே டெம்ப்ட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நெய். இன்னொன்று உடச்சக்கல்ல வறுத்துருக்கோங்கிறதுனால அதுக்கும் அப்சார்ப் பண்ணும். அண்ட் எள்ளுமே பவுடர் பண்ணியிருக்கோம், அதையும் வறுத்துருக்கோம். அப்படிங்கிறதுனால நெய் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்கும்ல. எஸ். அதனால நம்ம ஏன்னா உருண்டை பண்ணி நீங்க அம்மா இதை எத்தனை நாள் வச்சுக்கலாம்? இது வந்து ஒரு 2-3 டேஸ்க்குள்ள வரைக்கும் வச்சுக்கலாம். அந்த 2-3 நாட்கள் என்ன ஆகும் அப்படின்னா நெய் அப்சார்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆஃப்டர் 3rd டே பார்த்தீங்க அப்படின்னா என்ன விரைச்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால நெய்யை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா பெட்டரா.
ஸோ நம்ம டயபெட்டிஸ் இருக்காங்க வீட்டில் அப்படின்னா நம்ம கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணாமலே சாப்பிட்டா கூட இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு பிளேட் எடுத்துக்கணும். பிளேட்டை நம்ம வந்து கவுண்ட் பண்ணி வச்சிடலாம். அண்ட் இங்கே வந்து தாராளமாக வைக்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து நெய்யை 2 நிமிஷம் கூட ஹீட் பண்ணல, அதனால் அவ்வளோ ஹீட்டாக இருக்காது. பிளேட்டை வச்சிடுறேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இந்த போட்ட உடைச்சக்கல்ல ரொம்ப அழகாக தெரியுது பாருங்கல்ல, முழு உடைச்சக்கல்ல. கிரேட். இன்னும் 1-2 உருண்டை, 1 தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த ஒரு உருண்டையை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட எள்ளு உருண்டை இஸ் ரெடி. ஸோ இந்த எள்ளு உருண்டையை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கூகுள் பண்ணி பார்க்குறது எல்லாருக்குமே வழக்கம் அப்படிங்கிறதுனால ஏன்ஷியன்ட் டைம்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த டாக்டரோ இந்த எலக்ட்ரிசிட்டியோ எதுவுமே இல்லாதப்ப நீங்கள் போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா பல்லு பிரச்சனைகள், பல்லு சம்பந்தமான விஷயங்கள் அப்போ இருந்த மனிதர்களுக்கு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ பல்லு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் எப்போ வர ஆரம்பிச்சு அப்படின்னா, எப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸை சாப்பிட ஆரம்பிச்சோமோ அப்போ தான் வந்து நிறையா விஷயங்கள், நிறையா கெமிக்கல்ஸை போட ஆரம்பிச்சோமோ அப்போ தான் வந்துச்சு. இந்த எள்ளு உருண்டையோ கடலை உருண்டையோ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு 20 வயசு 30 வயசுக்கு மேலே இல்லை, ஒரு 5 வயசு 6 வயசு கிட்ஸ் இருக்காங்களா, 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட், அவங்களுக்கே வந்து பல்லு பிரச்சனைகள் வருது. அவங்களே வந்து ரூட் கெனால் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கேவிட்டிஸ் வருது. ஸோ சின்ன வயசுலேயே அப்போ வந்துச்சு அப்படின்னா அப்போ அவங்க பெரியவங்க ஆகும்போது எவ்வளோ பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம உருண்டையாக அந்த கெட்டியாக சாப்பிடும்போது நம்ம ஃபுட் ஹேபிட் ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாத்தையுமே நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி எனக்கு இந்த உருண்டையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ரொம்ப கடினமாக இல்லாமல் ஒரு ஹார்ட் மெட்டீரியலாக அதை கொடுத்து அதை கடிச்சு ஒரு கேண்டியாக்கி நம்ம சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்றது வித் ஆல் த பெனிஃபிட்ஸ், அந்த ஆத்தென்டிக்கான விஷயத்தில் என்னெல்லாம் இருக்குமோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு ஈஸியான மெத்தடில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் சிறப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா நம்ம சாப்பிடணும் எல்லாத்தையுமே நமக்கு என்ன ஈஸியாக இருக்குமோ அப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதை நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரீகேப் போயாகணும். அப்படிங்கிறதுனால இந்த எள்ளு உருண்டையை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எள்ளு உருண்டைக்கு என்ன பண்ணோம்னா, எள்ளை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லாம் கொஞ்சம் ஆற வச்சு நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கணும். அந்த கேப்பில் நம்ம வந்து உடச்சக்கல்லை வச்சுருந்தோம்ல, உடச்சக்கல்லையுமே லைட்டாக சிம் பண்ணி கடாயில் வறுத்து எடுத்துக்கிறோம். வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்வீட்னஸ்க்கு எவ்வளோ வெல்லம் தேவையோ அவ்வளோ எடுத்து நல்லா அரைச்சிக்கிறோம். ஸோ அரைக்கும் போதே நீங்கள் ஏலக்காவையும் போட்டு அதையுமே பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உடச்சக்கல்லையே ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். அண்ட் நமக்கு தேவையான அளவுக்கு நெய்யை உருக்கி இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நெய்யை ஆட் பண்ணி நீங்கள் அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா இதுதான் எள்ளு உருண்டை. ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி டேஸ்ட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா எள்ளு உருண்டையை பொறுத்த வரைக்கும் கட் பண்ணலாமா? ஓகே, இது எள்ளு உருண்டை அப்படின்னால நல்லா பிஸ்கெட் கன்சிஸ்டன்சியில் சாஃப்டாக இருக்குமா தொடுறதுக்கு. 2-3 நாள் ஆனப்புறமும் இதே மாதிரி இருக்குமா? எஸ் மேம், இருக்கும். ஓகே, ரொம்ப என்ன சொல்றது, இந்த எள்ளு உருண்டைன்னா அந்த எள்ளோட ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கு. அண்ட் ரொம்ப டேஸ்டாக இருக்கு. பரவாயில்ல, உங்க அம்மா சொன்னதுல தப்பே இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. எள்ளு உருண்டைய இந்த மாதிரி டேஸ்டா சாப்பிடலாம் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. உடனே டேஸ்ட் பண்ணதுல இப்போ அந்த கீயோட ஃப்ளேவர் எல்லாமே தெரியுது. நீங்க வீட்டில் பண்ணி பாருங்க, 2-3 நாள் கழிச்சு இப்படியே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன,
ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 2-3 நாள்ல ஒவ்வொரு உருண்டையா சாப்பிட்டுட்டு போகலாம். அவங்க சொன்ன மாதிரி அயன் ஜாஸ்தியா இருக்கிற விஷயங்கள் கண்டிப்பா எடுத்துக்கணும். இல்ல அப்படின்னா அயன் டேப்லெட்ஸ் டாக்டர் எழுதி கொடுப்பாங்க, அதை சாப்பிட வேண்டியிருக்கும். அது நமக்கும் கெடுதல், நம்ம பர்சுக்கும் கெடுதல். ஏன்னா அயன் டேப்லெட்ஸ் எல்லாம் அவ்வளோ காஸ்ட்லி. ஓகேவா? ஸோ ஈஸியா கிடைக்கிற இந்த விஷயத்த சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது, உங்க பர்சுக்கும் நல்லது. அண்ட் இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். பபாய்.